அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி எடுத்துக்காட்டு 1.7 வந்து பார்க்க போகிறோம். சார்பு அப்படின்னு ஒரு டாப்பிக்கு வந்து பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஆர்டர்டு பேர், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு, உறவுகள் அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக் பார்த்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோமா. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அங்கே போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்கம்மா. இன்றைக்கி வந்து எடுத்துக்காட்டு 1.2 சார்பு அப்படி ஒரு டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு 1.7 வந்து பார்க்குறோம். எஃப் என்ற உறவானது f(x) = x² - 2 என வரையறுக்கப்படுகிறது. அப்போ நம்ம எழுதுவோமாமா, f(x) = x² - 2 என்று வரையறுக்கப்படுகிறது. இங்கு x belongs to -2 -1 0 என கொண்டால் fஇன் உறுப்புகளை பட்டியலிடுக. அப்போது x belongs to -2 -1 0 3 அப்படின்னு கொடுக்க x belongs to இந்த நம்பர்ஸ். அப்போ f(x) அப்போது நம்ம வந்து when x = -2 f(x) என்னவா வரும்? -2 the whole square -2. அப்போ 4 - 2 வந்து 2. ஓகேவாம்மா? x வந்து -2னா f(x) வந்து என்னவா இருக்கும்? 2வாக இருக்கும். when x = -1 f(x) என்னவா சொல்லுவாங்க? x² - 2 that is -1 the whole square -2. So 1 - 2 that is -1. when x = -1 f(x) = -1. ஓகேவாம்மா? அடுத்தது x = 0 x = 0 f(x) = x² - 2. So 0² - 2 that is equal to -2. So x = 0 when x = 0 f(x) = -2. ஓகேவாம்மா? இது ப்ராப்ளம் பார்த்துக்கோங்கம்மா. then next when x = 3 when x = 3 f(x) = x² - 2 x² - 2னா so 3² - 2 9 - 2 that is equal to 7. So when x = 3 f(x) = 7. ஓகேவாம்மா? இப்போ நம்ம கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக. எஃப்பின் உறுப்புகளை வந்து இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு எஃப் என்ற உறவானது f(x) = x² - 2 என வரையறுக்கப்படுகிறது. நம்ம போட்டாச்சு. x = -2 -1 0 3 எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக. இப்போ நம்ம எல்லா உறுப்புகளையும் நம்ம பட்டியலிட்டாச்சுலாமா. when x = நம்ம சொல்லி x வந்து -2னா f(x) வந்து 2, x வந்து -1 அப்போ என்னது f(x) -1 when x = 0 f(x) -2 when x = 3 f(x) வந்து 7. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்ம எடுப்போம். நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம கொண்டு வருவோம். என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? f வந்து ஒரு சார்பாகுமா? அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக. பட்டியலிட்டாச்சு தானம்மா. நான் பார்த்தீங்களா எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்லாமா. சரி, இப்போ சார்பு அப்படிங்கிற சமயம் பாருங்கம்மா, இது வந்து எக்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது? எக்ஸில் வந்து என்ன இருக்குது? -2 -1 0 3. சரி, ஓகே. f(x) இது வந்து f(x) இது வந்து என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்? when x = -2 f(x) என்ன இருக்குது? x வந்து -2னா f(x) வந்து 2. அப்போ 2 நம்ம இதில் போடுவோமா? 2 போட்டாச்சு. இது ரெண்டாவது பேஜ். x வந்து -1னா x வந்து -1னா f(x) வந்து என்னது? -1 x வந்து 0னா f(x) வந்து -2. ஓகேவா? when x = 3 f(x) வந்து 7. ஸோ இப்போ -2 to 2 when x = -2 f(x) 2 when x = -1 f(x) -1. ஓகேவாம்மா?
when x equal to 0 f of x minus 2, when x equal to 3 f of x வந்து என்னது 7. அப்போ பார்த்தீங்களாமா that is equal. ஸோ இங்கே வந்து நம்ம டெஃபினிஷன் என்னது, எக்ஸின் எல்லா உறுப்புகள் எக்ஸின் சார்புன்னு என்னது எக்ஸ் பிலாங்ஸ் டு நம்ம என்ன எழுதுவோம் எக்ஸ் பிலாங்ஸ் டு -2 -1 0 3 எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா ஒரே ஒரு நிழல் உருக்கள் என்னது 2 -1 -2 7 2 -1 2 x belongs to y. எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு நிழல் உருக்கள் என்னது ஒய்யில் உள்ளது. அப்படி தானே எல்லா உறுப்புகளுக்கும் உள்ளது, எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு நிழல் உருக்கள் உள்ளது. ஸோ எஃப் வந்து ஒரு சார்பு. கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தீங்களாமா, எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக. எல்லா உறுப்புகளையும் பட்டியலிட்டாச்சுலாமா. எக்ஸ் வந்து -2, எக்ஸ் வந்து -1, எக்ஸ் வந்து 0, எக்ஸ் வந்து 3 எல்லா உறுப்புகளையும் நம்ம பட்டியலிட்டாச்சு. இது வந்து ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்டால் சார்பு ஆகும். ஏன்னா எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே நிழல் உருக்கள் உள்ளது. எல்லா உறுப்புகளுக்கும் நிழல் உரு இருக்கு, ஆனால் ஒன்லி ஒன். அப்போ எஃப் வந்து ஒரு சார்பு ஆகும். இது வந்து செகண்ட் பேஜில்மா. ஓகேவாம்மா? இது வந்து எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்காட்டு 1.7. நான் ஏற்கனவே சார்பை பற்றி டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு எக்ஸாம்பிள் வந்து 1.6 வரை என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கோமா. எல்லா வீடியோஸையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கேன், அங்கே போய் செக் பண்ணி எல்லா வீடியோஸையும் படிச்சுக்கோங்கம்மா. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். Thank you, students.